24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையே நடைபெறும் போர் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக ஆட்சி தொடர்ந்தால் நாட்டில் தேர்தல்களே நடக்காது என்றும், மாநில அரசுகள் கலைக்கப்படுவதுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், திமுக கொண்டுவரும் திட்டங்களுக்கு அடிப்படை சமூக நீதியே என்றார். நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பாசிச பாஜக அரசு மீண்டும் தொடர்ந்தால், மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் கலைக்கப்படும், ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல, அவர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள். திமுக கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை சமூக நீதிதான். ஏன் கேஸ் அடுப்பு என்கின்ற ஒன்றை தலைவர் கலைஞர் முன்னெடுத்தார் என்றால், அது என்ன மேல்தட்டு பணக்கார வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் உடனடியாக அரை மணி நேரத்திலே கேஸ் அடுப்பிலே சமையல் செய்துவிட்டு அவர்கள் வரவேற்பறையிலே வந்து ஓய்வாக அமர முடிகிறது என்றால், அந்த வசதி, அதற்கான வாய்ப்பு ஏன் நம்மை போல ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்க கூடாது என்று நினைத்து அவர் கொண்டு வந்ததுதான் அந்த கேஸ் அடுப்பு வழங்குகின்ற திட்டம். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.